ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சென்னா மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 200 கிராம் அளவு சென்னா வந்து நான் மார்னிங்கே ஊற வச்சுட்டேன். ஈவினிங் செய்கிறதுக்காக மார்னிங்கே ஊற வச்சுட்டேன். இன்கேஸ் நீங்கள் மார்னிங் செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்ச தண்ணி வந்து கீழே வடிக்க வேணாம், அந்த தண்ணியிலே தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்க சத்தெல்லாம் போகாது. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டால் போதும். இன்கேஸ் நீங்கள் வந்து சென்னாவை ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் அளவு ஊற வச்சிங்கன்னா கூட போதும். ஆனால் 2-3 விசில் அதிகமாக விட்டு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு ஊறிடும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். சென்னா வந்து 4-5 மணி நேரம் ஊறினா போதும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அப்போ ஊறிடும். விசில் வந்து 2-3 விசில் அதிகமாக விடணும். நார்மலாக 3 விசில் விட்டிங்கன்னா அதை விட ஒரு 3 விசில் அதிகமாக விடுங்க. இது கூட 5-6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கசகசா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சுண்டலை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே விசில் வந்துடும். நமக்கு அதுவும் ரெடி ஆகிடும், இதுவும் ரெடி ஆகிடும். டக்குன்னு தாளிச்சு விட்றலாம். பாருங்கள், இந்தளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அடுத்து தக்காளி எடுத்துக்கிறேன். ஒரு தக்காளி போட்டால் போதும். நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 2-3 கட் பண்ணி போட்டிங்கன்னா டக்குன்னு அரைப்பட்டுரும். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் சைடிஷாக வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சுண்டலும் நமக்கு சைடில் வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. அடி கனமான கடாய் வச்சுக்கோங்க, இல்லை குக்கர் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், கல்லெண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 பட்டை துண்டுகளை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 4-5 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. பவுடரெலாம் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. 2 அன்னாசி மொக்கு, என்கிட்ட உடஞ்சு போயிடுச்சு அன்னாசி மொக்கு, அதனால் 4-5 ஆட் பண்ணிக்கிட்டேன். முழுசாக இருந்தால் 2 ஆட் பண்ணிங்கன்னா போதும். பிரிஞ்சி இலையை 2ஆக பிச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஃபைனாக அரைக்கட்டும். இது கூட ஒரு ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசத்துக்காக. இது நல்லா ஃபைனாக ஃப்ரை ஆகட்டும். அந்த மசாலாவோட வாசமெல்லாம் எண்ணெயில் இறங்கட்டும். 1 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கலர் நல்லா மாறணும், கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணால் போதும். சில பேர் டவுட் கேட்பீங்க, வெங்காயம் தக்காளி ஒன்றாவே அரைச்சி ஊற்றலாமா அப்படின்னு. தனித்தனியாக அரைச்சி ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் இஞ்சிடணும். வெங்காயத்தில் இருக்க தண்ணி, பச்சை வாசம் எல்லாமே போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் ஒட்டா போட்டு அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா அது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறிடும். அந்த பச்சை வாசம் சீக்கிரம் போகாது. அதனால் தனித்தனியாக அரைச்சி ஊற்றுறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், பச்சை வாசம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கலருக்காக தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் எந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஊற்றின எண்ணெயிலேயே இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க முதல்ல ஊற்றுறப்ப. ஏன்னா நம்ம தண்ணியில் வந்து வேக வைக்க போகிறதில்ல, எண்ணெயிலேயே வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த கிரேவி அளவாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி சுண்டலுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதனால் சுண்டலை நீங்கள் கணக்கெடுக்க வேணாம். இந்த கிரேவி கலவா மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். சைடில் அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வர மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியோடவே தான் ஆட் பண்ணுறேன். தனியாக இதுக்கு எதுவும் தண்ணி ஊற்றல. அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் அப்படியே நீங்கள் கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த சத்துமே வீணாகாமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சுற்றி அங்கங்கே பிடிச்சிருக்கும், அது எல்லாத்தையுமே கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மல்லித்தழை நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மல்லித்தழை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சமும், காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி உள்ளே போட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்தால் போதும். நமக்கு சூப்பரான சன்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடும். 3 விசில் விட்டு விசிலும் அடங்கிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லான சன்னா கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி மட்டும் ஆட் பண்ணி கலந்து வச்சிட்டா சூப்பரான சன்னா மசாலா நமக்கு ரெடி ஆகிடுங்க. இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் பூரிக்காகத்தான் இந்த சன்னா மசாலா வந்து செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் புது வீடியோஸை உடனே பார்க்கலாம். இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.